குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். ஐம் டாக்டர் மீனாட்சி. நிறைய விஷயங்களை நான் பேசிகிட்ருக்கேன். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடுலி வாழணும்னு நான் அம்மாவாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நமஸ்காரம் எப்படி பண்ணுறோம், இதில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை எப்படி பண்ணால் நமக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில். என்னன்னு பார்க்கலாம். துரோணாச்சாரியாரை தலையை வெட்டி கொன்னுடுறாங்க. அந்த சமயம் அவருடைய பையன் அஸ்வத்தமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தன் அப்பா அப்படி கொண்டுட்டாங்களேன்னு. அவருக்கு ஒரே மகன் அஸ்வத்தம்மா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுவும் ஒரு தர்மரை வச்சு அஸ்வத்தமாங்கிற யானை இறந்தது அப்படிங்கிற சொல்ல வச்சு அந்த மாதிரி கொண்டுவிட்டாங்க. அவர் தியானத்தில் இருக்கப்போ அடிச்சிடறாங்க. அஸ்வத்தம்மா இறந்தான்னு கேள்விப்பட்டோன்னா அவர் தியானத்தை கண்ணை மூடுறாருல, அப்போ அடித்து அவருடைய தலையை எடுத்துடுறாங்க. அது அஸ்வத்தம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுது. ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றான். அர்ஜுனன் சொல்கிறான், இது யார், இது எதுக்காக இப்படி பண்ணீங்க? அர்ஜுனன் கொள்ளலாத, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? அவர் நமது குரு ஆச்சாரியா, ஒரு பிராமணன், எப்படி நீங்கள் அவர் தலையை வெட்டலாம், அவர் தலையை எப்படி கொய்யலாம் அப்படின்னு கோவப்படுறாப்புல. அப்போ திரௌபதி சொல்கிறா, என்னை விட உனக்கு அவர் பெருசா அப்படின்னா, அவர் குரு, அவரை யாருக்கு வந்து குருவை வந்து யார் கூட கம்பேர் பண்ண முடியாது. எப்படி அவர் மட்டும் இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்துட்டு இருந்தார், என் சேலையெல்லாம் உருகுறப்ப அவர் பார்க்கலையா, என் சேலையை உருகுறப்ப அவர் பார்த்துட்டு இருந்தார், அப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொன்னோன்னே இருந்தாலும் அது ரொம்ப தவறு அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னப்போ அஸ்வத்தம்மா சண்டைக்கு வந்துடுறான். சண்டைக்கு வந்தவுடனே அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, நாராயண அஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவன் எடுத்து நாராயண அஸ்திரத்தை விடுறான். விட போகிறப்ப கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன பண்ணுறான்னா, ஆஹா இவன் நாராயண அஸ்திரத்தை எடுத்துட்டானே, அதை வந்து போராடவே முடியாது அந்த அஸ்திரத்தில். பாஸ்பத அஸ்திரம்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சிவபெருமான் கொடுத்துருப்பார். நாக அஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா அஸ்திரங்கள் இருக்குது. வர்ணாஸ்திரம், இந்த தீயாவர அஸ்திரங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அக்னி அஸ்திரம், அந்த மாதிரிலாம் நிறைய அஸ்திரங்கள் இருக்குது. ஆனாலும் பாஸ்பத அஸ்திரமே ரொம்ப பவர். அப்படி இருக்கப்ப அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அஸ்திரம் எதுன்னா அது நாராயணாஸ்திரம். இப்போ நிலைமை எப்படி இருக்குது, அவன் நாராயணாஸ்திரத்தை அமிச்சானா அவ்வளோ பேர் இறந்து போயிடுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், இதை எப்படி இந்த நிலைமையை சமாளிக்கிறது அப்படின்ட்டு கடன்னு அர்ஜுனர் சொல்கிறாரு. நீ ஒன்றுமே செய்யாத, 2 கையும் கூப்பிடு, நமோ நாராயணா அப்படி நமகன்னு சொல்லு. அந்த அஸ்திரம் வரப்போ சொல்லணும் அப்படி ஹோல் எல்லா சண்டை போகிற அத்தனை பேருக்கு சொல்லிடுறாரு. எல்லோரும் கையை கப்பி நமோ நாராயணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் பீமன் சொல்கிறார், நான் வீரன், நான் எழுத்து நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு. இவன் ஒருத்தண்டா இந்த நேரத்தில் அப்படி சொல்லி இவரே 2 பேருமா போய் அவன் கையை பிடிச்சி இப்படி வைக்கிறாங்க. வச்சு நமோ நாராயணான்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சவுண்டு கேட்ட உடனே அந்த அஸ்திரம் வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. பார்த்துக்கோங்க. அப்போ நாராயண அஸ்திரத்தையே ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனது என்னென்னா அந்த நாராயணாய நமக தான். ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொன்னீங்கன்னா எல்லாமும் கிடைக்கும். அது என்ன, ஏன் இந்த நமஸ்காரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கையில் 12 ராசிகள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இதில் இருக்குது இந்த கையில். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மூளையில் என்னென்னலாம் பதிவாகியிருக்கோ அது அத்தனையும் நம்ம கைக்குள்ளே பதிவாகியிருக்கு. நம்ம லிவர்னால் அது இங்கே இருக்குது, ஸ்ப்ளீன்னால் இதில் இருக்குது, லங்ஸ்னால் இதில் இருக்குது. எல்லா அங்கங்களும் இதற்குள் அடக்கம். இந்த கை விரல்களில் எல்லாமும் அடக்கம். பின்னால் எடுத்திங்கன்னா நம்ம எலும்புகள் எல்லாமும் அடக்கம். ஸோ ஹோல் உடம்பு, நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அது மட்டுமல்ல
உங்களுடைய மனசு, உங்கள் புத்தி, அகங்காரம் எல்லாமும் இந்த கைக்குள் அடக்கம். அதனால தான் கோயிலில் போனோன்னே என்ன பண்ணுறோம், சாமி எப்படி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? பெரிய அந்த காலத்துலலாம் சிவனில் போகிறப்ப தலைக்கு மேலே வச்சு கும்பிடுவாங்க. ஏன்னா கடவுளை கும்பிட்றப்ப தலைக்கு மேலே. பெண்கள் அப்படி கும்பிட முடியாதனால தான் இப்படி வச்சு கும்பிடணும்னு நமச்சிவாய வாழ்க பேசுகிறத பாருங்கள் தெரியும். இங்கே வச்சிங்கன்னா குரு, இங்கே வச்சு கும்பிட்டிங்கன்னா தாய் தகப்பன்னு அர்த்தம். ஆனால் தாய் தகப்பனுக்கு சமம் தானே எல்லா கடவுளும். அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வந்துச்சு, பிரச்சனையாக இருக்குன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, 2 கையும் சேருங்க. ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயண சொல்லுங்கள், நிச்சயமாக அது விலகும். புரிஞ்சுதா? அதே போல் நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா அதை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயண சொல்லுங்கள், அந்த ஸ்டோன் அதை எடுத்துக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நாங்களும் அதுக்குன்னே ஒரு ஸ்டோன் வச்சுருப்போம், எங்கள் பிரச்சனைக்குன்னே ஸ்டோனை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்குவோம் இல்லை. அது மட்டுமல்ல பாண்டு, அதெல்லாம் நிறையா இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாராயண அஸ்திரத்தை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப அந்த நாராயண மந்திரத்துக்கு அத்தனை பெருமை இருக்குது கண்ணுங்களா. புரிஞ்சிடுச்சா? இதை செஞ்சு பாருங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பைடா செல்லைங்களே, வைரங்களே.